இப்ப இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசை இருக்கும். எல்லாருக்குமே வந்து வாவ்! வேற லெவல்ல இருக்கணும். நம்ம வந்து நம்ம லைஃப்ல வந்து நெக்ஸ்ட் வந்து ஏதாச்சும் பண்ணணும். பெருசா பண்ணணும். லைஃப எனக்கு புடிச்ச மாரி வாழணும். எல்லாருமே யோசிப்பாங்க. ஆனா, அவங்கள ஏதோ ஒரு சூழ்நிலையில, ஏதோ ஒரு விஷயம் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது என்னன்னு என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? யார் யாரோ வந்து அவங்கள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பீப்பிளா இருக்கலாம், இல்ல ஒரு பொருளா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். ஒரு யூடியூபரா இருக்கலாம், இல்ல ஒரு செலிபிரிட்டியா இருக்கலாம். எனக்கு இதுதான் வரும். எனக்கு இதெல்லாம் வராது. நான் இத மட்டும் தான் பண்ணுவேன். நான் வேற இத தாண்டி எதுவும் பண்ண மாட்டேன். எனக்கு இது மட்டும் தான் பிடிக்கும். நானும் வந்து எல்லார் மாதிரியும் வந்து நான் வந்து இத தான் பார்ப்பேன், இத தான் கேட்பேன், இத தான் பண்ணுவேன். அப்படின்னு நம்ம யோசிச்சு, நம்ம ஏதோ ஒரு விதத்துல வந்து நம்ம இந்த வேர்ல்ட்ல வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உங்களோட லைஃப்ல வந்து நீங்க வந்து எத வந்து எங்க போகும்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த எங்க போகும்னு நீங்க நினைக்கும்போது, அந்த பிளேஸுக்கு நீங்க போகணும்னு எதனால நீங்க யோசிச்சிருக்கீங்க? யாராச்சும் உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? இல்ல யாராச்சும் வந்து யாராச்சும் பார்த்து நீங்க வந்து புடிச்சு போய் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கீங்களா? வாட் எவர் இட் இஸ். எதுவா வேணா இருக்கலாம். ஆனா, நீங்க ஒரு விஷயத்த வந்து பண்ணணும்னு யோசிச்சிருக்கீங்க. நீங்க அதுக்கு வந்து ஒரு சில விஷயம்லாம் பண்ணியிருக்கீங்க. நீங்க எந்த ஒர்க் பண்ணணும்னு கூட இந்த சொசைட்டி தான் தீர்மானிக்குது. நீங்க கொத்தனாரா இருக்கணுமா? இல்லன்னா வந்து ஒரு பிசினஸ் மேனா இருக்கணுமா? அதுவும் இல்லாம வந்து நார்மலான ஒரு ஜாப் போகணுமா? இல்ல ஒரு ஐடி ஜாப்ல போகணுமா? இல்ல அது இல்லாம ஒரு நான் ஐடில போகணுமாங்கிறது. ஒரு வினோத்ன்னு ஒருத்தவங்க இருக்காங்கன்னா, அவங்க +1, +2ல வந்து என்ன குரூப் எடுக்கணும்? அந்த +1, +2 முடிச்சதுக்கு அப்புறமா வந்து காலேஜ்ல என்ன குரூப் எடுக்கணும்? அ இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன ஜாப் போகணும்? ஐடில போணுமா? இல்ல நான் ஐடில போணுமா? இன்ஜினியரிங்ல போணுமா? இல்ல டாக்டர் ஆகணுமா? இல்ல ஆர்க்கிடெக்சர் ஆகணுமா? இன்னும் எக்ஸ்ட்ரா இங்க வந்து நான் வந்து ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க்க பத்தி பேச வரல. எல்லாருக்குமே வந்து நீங்க வந்து ஒரு விஷயம் பண்றீங்கன்னா, சொந்தமா ட்ரை பண்ணியிருக்கீங்களா? சொந்தமா யோசிச்சு பண்றீங்களாங்கிறது வந்து உங்களுக்கு தெரியுதா? இப்போ நம்ம வந்து ஒரு கிரிக்கெட் பார்க்குறோம், இல்ல ஃபுட்பால் பார்க்குறோம். எதனால நம்ம கிரிக்கெட் பார்க்குறோம்? எதனால ஃபுட்பால் பார்க்குறோம்? என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? யார் இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணது? யார் வந்து நம்மள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுன்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, அஜித் பிடிக்கும். சில பேருக்கு விஜய் பிடிக்கும். சில பேருக்கு ரஜினி, கமல் யார வேணா பிடிக்கும். ஆனா, நமக்கு வந்து விஜய் புடிச்சது? நமக்கு எப்படி அஜித் புடிச்சது? அப்படின்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் இருக்குன்னு என்னைக்காச்சும் நீங்க யோசிச்சிருக்கீங்களா உங்களோட லைஃப்ல? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒருத்தவங்கள பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறது. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நல்ல விதத்துல இருந்தா ஓகே. நெறைய பேரோட மைண்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து தேவையில்லாம தப்பா தான் வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸ்ங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம ஆகியிருக்கோம். எப்படின்னே தெரியாம, எதுக்குன்னே தெரியாம, தேவையில்லாம நம்ம லைஃப்ப வந்து இதுல போட்டுக்கிட்டு, நம்மளே நம்ம வருத்திக்கிறோம். எதுக்காக நீங்க யோசிச்சு பாருங்க. எதுக்காக நம்ம மணி சம்பாதிக்கணும்? எதுக்காக ஸ்கூலுக்கு போகணும்? எதுக்காக காலேஜுக்கு போகணும்? எதுக்காக காலேஜ் முடிச்ச உடனே ஒரு ஜாப் பார்த்து ஒரு வேலைக்கு போகணும்? ஒரு வேலைக்கு போனோம்னு எதுக்காக நம்ம வந்து மேரேஜ் பண்ணணும்? மேரேஜ் பண்ணணும் எதுக்காக நம்ம பசங்க பெத்துக்கிட்டு, நம்ம பசங்களுக்கு வந்து நல்ல ஸ்கூலா சேர்த்து அதுக்கப்புறம் அகைன் அண்ட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்ம அப்பா, அம்மா பண்ணது நம்ம ஏன் நம்ம பசங்களுக்கு பண்ணணும்? அண்ட் ஆஃப்டர் வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் லைஃப் ஓவர். நம்மள சுத்தி என்ன நடக்குது? எதுக்காக இதெல்லாம் ஆகுது? யார் யாரோ என்னென்னவோ பண்றாங்க. பட் ஆனா நம்ம மட்டும் ஜஸ்ட் நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ணோமோ அங்க மட்டும் தான் இருக்கணுமா? நம்மலாம் வந்து மேல வளரக்கூடாதா? நம்மளால எதுவும் முடியாதா? என்னைக்காச்சும் யோசிச்சு கிரிக்கெட் உட்காந்து பார்க்கறோம்னா கை தட்டுனா வாவ்! செம இந்தியா ஜெயிச்சிருச்சு. வாட்? இந்தியா ஜெயிச்சா வாட்? ஜெயிச்சா ஓகே சந்தோஷமா செலிப்ரேட் பண்றோம். ஓகே. நம்ம இன்னைக்கு ஹேப்பியா இருக்கிறதுக்கான ஒரு ரீசன் வந்து இந்தியா ஜெயிச்சிருச்சு. ஓகே ஃபைன். குட். அண்ட் தென் வாட்? நெக்ஸ்ட் இயர் வருங்க மேட்ச்சு. நெக்ஸ்ட் இயர் வரும். அப்போ வந்து மறுபடியும் இந்தியா விளையாடும். மறுபடியும் இந்தியா ஜெயிக்குமோ, தோக்குமோ? தோத்தா, ஐயோ தோத்துச்சு. வாட்? உங்களுக்கு என்ன? உங்களுக்கு என்ன? ஃபார் வாட்? உங்களுக்கு நம்ம டீம் ஜெயிக்குது. ரொம்ப ஹாப்பினஸ் தான். சரி ஓகே. இந்த உலகத்துல வந்து எத்தன கோடிக்கணக்கான பீப்பிள்ஸ் இருக்காங்க? இந்தியாவுல எத்தன கோடிக்கணக்கான பீப்பிள்ஸ் இருக்காங்க? அதுல ஏன் வெறும் 14 பேர் மட்டும் இந்தியால போய் விளையாடுறாங்க? மத்தவங்கலாம் என்ன என்ன பண்றீங்க நீங்க? என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? நம்மளால ஏன் விளையாட முடியல? என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? பிகாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ். எல்லாருமே நம்மள வந்து ஏமாத்தி வச்சிருக்காங்க. நம்மள வந்து இப்போ ஒரு மூவி வந்தது. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். கல்கின்னு ஒரு மூவி வந்தது. அந்த மூவில என்ன சொல்றாங்க? ஒரு காம்ப்ளெக்ஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து எல்லாருமே ரூல் பண்ணுது. எல்லாத்தையுமே அழிச்சுக்கிட்டு அவங்க வச்சுக்கிட்டு, அவங்க வந்து இவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா இந்த பாயிண்ட் அதாவது நம்ம வந்து இப்போ மணி வந்து எப்படி நமக்கு ஒரு பொருள் தேவைன்னா காசு குடுத்து வாங்குறோமோ, அந்த மாதிரி வந்து பாயிண்ட்ஸ் குடுத்து ஒரு விஷயத்த பண்றாங்க. அவங்கள அந்த வேலைய வாங்கிக்க வைக்கிறாங்க.
நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாருங்க உங்க லைஃப்ல. உங்களுக்கு என்ன வேணுங்கிறது. நீங்க எதுக்காகலாம் இத பண்றீங்கன்னு. என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? என்னடா நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து எல்லாருமே வந்து நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஃப்ளூயன்ஸ்னா என்னன்னு புரிஞ்சுக்கங்க. அடுத்தவங்க பண்றத நம்ம வந்து ஈஸியா பார்த்து வாவ்! அப்படின்னு சொன்னா நம்ம அந்த இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கோம். ஈஸியா வந்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் எதுலயும் ஆகக்கூடாது. என்ன இருக்கு? சோ வாட் தட்? அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க. உங்களுக்கு நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் வந்து எதுக்காக பண்றீங்கன்னு யோசிங்க. கொஸ்டின் கேளுங்க. இத நம்ம ஓனா டிசிஷன் எடுக்காம, நம்ம வந்து ஈஸியா ஒருத்தங்க கிஃப்ட் குடுத்தா நாம வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுறோம். கிஃப்ட் குடுத்தாங்க. "ஐய்யய்யோ! இவங்க எனக்கு கிஃப்ட் குடுத்தாங்க. இவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும்." அப்படின்னு சொல்லுவேன். ஏன்? எதுக்கு இதெல்லாமே? ஒரு கிஃப்ட் குடுத்தா ஏன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறீங்க? ஒரு ஒரு உங்கள பத்தி பெருமையா பேசினா ஏன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறீங்க? உங்கள பத்தி நெகட்டிவா பேசினா ஏன் வந்து ஒரு மாரி கீழ போய் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டு நீங்க ஒரு மாதிரி ஆயிடுறீங்க. ஐயோ! ஆமால்ல, என்னால எதுவுமே முடியலல்ல அந்த மாதிரி. நோ. அப்படி யோசிக்கவே யோசிக்காதீங்க. அது கிடையவே கிடையாது. அப்படி யோசிக்கக் கூடாது. நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது. சரி, ஓகே. நீங்க சொல்ற மாரி நான் எல்லாத்துலயுமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆவுறேன். இதுலருந்து வர்றதுக்கு என்ன வழி? நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னா, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறீங்களா? எதனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுன்னு பாருங்க. சும்மா சும்மா எல்லாத்துக்குமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது. ஒரு மோட்டிவேஷன்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ஜஸ்ட் ஒரு ஸ்பார்க் போதும். ஃபுல் வீடியோ பார்த்துன்னு டோனி வந்து கிரிக்கெட் விளையாடுறாருன்னா, எதுக்காக விளையாடுறாரு யோசிச்சு பாருங்க. இப்ப அவர் லைஃப்ல கிரிக்கெட் மட்டும் தான் விளையாடுவாரா? ஒரு கிரிக்கெட் பிளேயர் எதுக்கு போயிட்டு அட்வர்டைஸ்மென்ட் பண்ணணும்? ஒரு கிரிக்கெட் பிளேயர் எதுக்கு போய் ப்ரொடியூசிங் பண்ணணும்? எக்ஸட்ரா என்னென்னவோ பண்றாங்க. ஏன் அதெல்லாமே பண்ணணும்? அவங்க இந்தியாக்காக தான் விளையாடுறாங்க. அப்ப இந்தியாவுக்கு தான் எல்லாமே. அப்ப ஏன் அத பண்றாங்க? என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்க? நம்ம தான் வந்து இன்னுமே வந்து டிவி முன்னாடி எப்படா மேட்ச் போடுவாங்க? இது இந்த சீசன் முடிஞ்சிச்சு. ஐபிஎல் முடிஞ்சிச்சு. சோ ஓகே, வேர்ல்டு கப் இருக்கு. ஓகே, ஓகே, T20 இருக்கு. இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் ஒண்ணுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணினே இருக்கோம். ஒரு என்டர்டெயின்மென்ட். எதுலயாச்சும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டு ஒரு கொரியன் சீரிஸ் வரக்கூடாது. ஒரு மூவி புதுசா வரக்கூடாது. நல்லா இருக்கா, நல்லா இல்லையா? நல்லா இல்லனாலும் போய் பார்ப்போம். இவருக்காக போய் பார்ப்போம். இவங்களுக்காக போய் பார்ப்போம். இந்த மாதிரி எல்லாமே சுத்திக்கிட்டு, பண்ணிக்கிட்டு, என்னது இது? இந்த மாதிரிலாம் நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது. பி மெச்சூர் எல்லாத்துலயுமே வந்து. நீங்க வந்து எங்க வந்து வளருவீங்கன்னா வந்து, இந்த மாரி யாரையுமே நீங்க வந்து பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாம இருக்கீங்க. அப்படின்னா மட்டும் தான் உங்களால வளர முடியும் உங்க லைஃப்ல வந்து. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னன்னு வந்து உங்களால போக முடியும். இது எப்பவுமே உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்க லைஃப வந்து பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு போங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க அத ட்ரை பண்ணுங்க. அத பண்ணுங்க. இவங்க ஓகே, இப்ப ஏஐ வந்து ரொம்ப வந்து பூம்ல இருக்கு. எலக்ட்ரிக் வெஹிக்கல்லாம் வந்து பூம்ல இருக்கு. நம்ம அந்த மாரி பிசினஸ் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து சக்சஸ் ஆகும்னு நெனச்சீங்கன்னா, உண்மையா, உறுதியா வந்து அதுல வந்து இறங்கி வேல பாருங்க. என்னவா இருந்தாலும் சரி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னவா இருந்தாலும் பண்ணுங்க. ஸோ யார பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. யார் என்ன சொன்னாலும் நீங்க கேட்காதீங்க. ஈஸியா வந்து 10,000 குடுத்தா ஈஸியா வந்து 1,00,000 குடுத்தா அவங்க மாசம் மாசம் 10,000 குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாரி காசு குடுக்கறதா இருக்கட்டும். எதுவா இருந்தாலும் சரி, எல்லாமே தான் நான் சொல்றேன். எந்த ஒரு விஷயத்திலுமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. உங்க லைஃப்ல வந்து நியாயமா இருக்க பாருங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அது எப்படி வந்து எடுத்துக்க முடியும்னு பாருங்க. அ ஸ்மார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க்லாம் அதுக்கப்புறம் தான் வந்து. நீங்க பண்ற ஒர்க்ல வந்து ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். ஆனா, நம்ம என்ன பண்ணணுமே நமக்கு தெரியலனா எப்படி பண்ணுவீங்க? ஞாபகம் வச்சுக்கங்க. அ தேங்க் யூ ஃபார் திஸ் வாட்சிங். ஓகே, பாய்.